குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களில் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 11/5/2024 ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5:54. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று அதிகாலை 4:56 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:08 வரை மிருகசிரீஷம், பின்பு திருவாதிரை. நாமயோகம் இன்று பிற்பகல் 12:25 வரை சுகர்மம், பின்பு திருதி. கரணம் இன்று அதிகாலை 4:56 வரை கரசை, பின்பு மாலை 5:06 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்தயோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் சித்திரை, சுவாதி. சந்திராஷ்டமம் உடைய ராசி துலாம் ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சிவகாசி ஸ்ரீ விஸ்வநாதர் பூத வாகனத்தில் திருவீதி உலா. வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் தெற்கு ரத வீதியில் ரத உற்சவம். தேரெழுந்தூர் ஸ்ரீ ஞான சம்பந்தர் வாகனத்தில் புறப்பாடு. திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் விடா யாற்று சாற்று முறை புஷ்ப பல்லக்கில் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட வினைகள் தீரும். விரதாதி விசேஷங்கள் சதுர்த்தி தினம். ஸ்ரீ சதுர்த்தி நாளில், அதிலும் இது வளர்பிறை என்பதால் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி தேங்காய் மாலை சாற்றலாம். தீபங்கள் ஏற்றி வழிபடுவது விசேஷம். எப்படி சங்கடஹர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுக்கு உகந்த வழிபாடு முறைகளை செய்கிறோமோ, அதே போல வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி சுக்லபக்ஷ சதுர்த்தியிலும் செய்வது விசேஷமே. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? பயணம் மேற்கொள்ள நல்ல நாள். விவசாயம் சார்ந்த பணிகளை செய்ய சிறந்த நாள். களை செடிகளை அகற்றுவதற்கு நல்ல நாள். கட்டிடம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 4:29 முதல் 6:13 வரையில் மேஷ லக்னம். 6:14 முதல் 8:15 வரையில் ரிஷப லக்னம். 8:16 முதல் 10:27 வரையில் மிதுன லக்னம். 10:28 முதல் மதியம் 12:35 வரையில் கடக லக்னம். 12:36 முதல் 2:37 வரை சிம்ம லக்னம். 2:38 முதல் மாலை 4:37 வரை கன்னி லக்னம். 4:38 முதல் 6:43 வரையில் துலாம் லக்னம். மாலை 6:44 முதல் இரவு 8:54 வரையில் விருச்சக லக்னம். 8:55 முதல் 11:02 வரையில் தனுசு லக்னம். 11:03 முதல் 12:56 வரையில் மகர லக்னம். 12:57 முதல் 2:39 வரையில் கும்ப லக்னம். 2:40 முதல் காலை 4:20 வரையில் மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை சனி பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை சனி பகவான் ஓரை.
இரவு 8 முதல் 9 மணி வரை சனி பகவான் ஹோரை. ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை இந்த சனிக்கிழமை தினத்தில் பாராயணம் செய்தால் கர்ம காரகனான சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஓம் காகத் வஜ்ஜாய வித்மகே கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் காகத் வஜ்ஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபங்கள் ஏற்றி 27 முறை பாராயணம் செய்வது நல்லது. 27 என்பது நட்சத்திரங்களை உள்ளடக்கியது. அந்த எண்ணிற்கு தனி மகத்துவம் உண்டு. ஆகவே குறைந்தபடியாக 27 முறையோ 108 முறையோ பாராயணம் செய்பவர்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்களும் நீங்கும். அதே நேரத்தில் சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய சில தாக்கங்களும் குறையும். நேர்மையாக எளிமையாக இந்த நாளில் நடந்து கொள்ளுங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் சேர்த்தே. ஆகவே இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். பொதுவாக வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் தான தர்மங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கான நேர்மறையான எண்ணங்கள் உதயமாகும். நேர்மறை சக்திகள் வியாபிக்கும். எதை தொட்டாலும் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். எந்த ஒரு நடவடிக்கையிலும் வேலைக்காரர்களை நல்ல விதமாக வழி நடத்துங்கள். அதுவே சிறந்தது. அப்போதுதான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் மிகவும் திருப்திக்குள்ளாவார். வேலையாட்களை எந்த விதத்திலும் பேசுவதோ துஷ்பிரயோகம் செய்வதோ கூடாது. அவர்களுடைய உழைப்புக்கு தகுந்தாற்போல் அன்றைய தினமே ஊதியம் கொடுப்பது மிக விசேஷம். ஆகவே தான் பொதுவாக சனிக்கிழமை தினத்தில் சம்பளம் கொடுப்பார்கள் இந்த கூலி வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு. ஆகவே எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் வார வாரம் சம்பளம் வாங்குபவர்கள் சனிக்கிழமை தினத்தில் வாங்கும்போது கொடுக்கும் போதும் சரி, உங்களுடைய எஜமானர்களுக்கு நன்றி தெரிவியுங்கள். அதே போல எஜமானர்கள் முதலாளிகள் உங்களுடைய வேலையாட்களுக்கு சம்பளம் கொடுக்கும் பொழுதும் அவற்றை திருப்திகரமாக கொடுத்தால் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் உங்களுடைய தொழிலுக்கும் உங்களுக்கும் செய்யக்கூடிய செயலுக்கும் பரிபூரணமாகவே கிடைக்கும். இன்று ஒரு தகவல். இந்த தினம் சதுர்த்தி திதியாக அமைவதால் இந்த திதிகளில் செய்யக்கூடியவை என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சதுர்த்தி திதியில் விஷ ஆயுதம், அக்னி காரியங்கள், வதம் செய்தல், மந்திரத்தால் கட்டுதல் ஆகியவைகள் செய்தால் மட்டுமே சித்தியாகும். மங்களகரமான காரியங்கள் செய்தால் ஒரு மாதத்தில் பின்னமாகும். ஆகவே சதுர்த்தி தினம் என்பது வழிபாடு முறைகளை மட்டுமே மேற்கொள்ள வேண்டுமே தவிர மற்ற மங்களகரமான சுப காரியங்களுக்கு ஏற்புடையதாக காணப்படாது. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. சனிக்கிழமை தினம் காலை 6 முதல் 7 மணி வரை சனி பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை குரு பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை ஸ்ரீ முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 28ஆம் நாள், வளர்பிறை சதுர்த்தி தினம். இந்த சதுர்த்தி நாளில் முக்கியமாக தெய்வ வழிபாடுக்கு மட்டுமே உகந்தது. மற்ற காரியங்கள் என்பது செய்யக்கூடாது. சதுர்த்தி என்பது விநாயக பெருமானுக்கு உகந்த நாளாக இருப்பதால் இன்றைய நாளில் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இறை வழிபாடாக இருப்பது அவசியம். ராசிக்கான கோச்சார அமைப்பின்படி ராசியிலேயே சுக்கிர பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். எண்ணிய சில வேலைகள் நினைத்தபடி நினைத்த மாதிரியாகவே நிறைவேறும். அதில் எந்தவிதமான மாற்றங்களும் இருக்காது. மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். மேஷராசி அன்பர்களே,
தொழில் ரீதியாக உங்களுடைய செயல்களில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். வியாபாரத்தில் இருந்த சிந்தனை போக்கில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். உணவு சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் விழிப்புணர்வாக இருங்கள். ஆரோக்கியமான சத்தான புரதம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம். ஆகவே எதை நீங்கள் கவனித்து விழிப்புணர்வாக செய்கிறீர்களோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பான பலன்களையே கொடுக்கும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். சனிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்தால் ஆரோக்கியம் மென்மேலும் உயரும். இந்த ஸ்லோகமானது ஸ்ரீ தன்வந்திரி பகவானுக்கு உரியது. இவற்றை 11 முறையோ அல்லது 16 முறையோ 27 அல்லது 54 108 என்கிற எண்ணிக்கையில் நீங்கள் உச்சரித்து வந்தால் உடல் நலம் பரிபூரணமாக குணமாகும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹா என்ற ஸ்ரீ தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்தால் நலம். உடன் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் ஆதரவாக இருப்பார்கள். பொதுவாக பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களுக்கு நன்மை நிறைந்த நாளாகத்தான் அமைகிறது. கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நல்ல அன்பும் அந்யுன்யமும் இருக்கும். எதிர்பார்த்தபடி குழந்தைகளுடைய வளர்ச்சி மன திருப்தியை தரும்படியாக ஆரோக்கியம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. சுக்லபக்ஷ சதுர்த்தி நாள், அதாவது அமாவாசையில் இருந்து 4ஆம் நாள் சதுர்த்தி தினம். இந்த சுக்லபக்ஷ சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுக்கு தேங்காயினால் செய்த நைவேத்தியம் மிக மிக விசேஷம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைகள் சிறப்பாக நடக்கும். எண்ணியது கைகூடும். மன நிம்மதி பெறுவீர்கள். எதிர்ப்புகளை நீக்கி வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. சுக்கிர பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். ஆக பரணி நட்சத்திரக்காரர்களை உங்களுடைய செயல்பாடுகள் படி இன்றைய நாள் குழப்பம் விலகும். சனிக்கிழமை தினமாக இருப்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு வில்வத்தினால் அர்ச்சனை செய்வது, வரக்கூடிய பக்தர்களுக்கு சர்க்கரை பொங்கல் பிரசாதமாக கொடுப்பது நல்லது. சிந்தனை போக்கில் இருந்த பிரச்சனைகள் தீரும். செயல்களில் மந்தத்தன்மை குறையும். தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். ஆரோக்கியம் நிறைந்த நாள். கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆதரவான நாளாக அமையும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களே நன்மைகள் அதிகரிக்கும். ஆதரவு கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் தொடர்பாக இருந்த சங்கடங்கள் மறையும். தேக ஆரோக்கியத்துடனும் மன ஆரோக்கியத்துடனும் திருப்திகரமாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 10ஆம் வீடு
தொழில் ஜீவனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். விரயஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். தனவரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தினால் மாற்றம் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, சதுர்த்தி நாள் விநாயக பெருமானுக்கு உகந்த வழிபாடுகளை செய்தால் நல்லது. சனிக்கிழமை தினம் இயலாத ஒருவருக்காவது மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்தால் சிறப்பு. புதிய நபர்களினுடைய அறிமுகத்தினால் மாற்றங்கள் காரணமாக ஏதாவது ஒரு வகையில் நன்மைகள் விளையும். வியாபார அபிவிருத்திக்கான சூழல் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். புரிதல் இருக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். செலவு நிறைந்த நாள். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது மிக மிக நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டால் சீக்கிரமே உடல் நலம் சீராகும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு விரய பாவகத்தில் 12வது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்றனர். கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாளாக அமையும். வியாபாரம் சிறப்பாக நடக்கும். எதிர்பார்த்த லாபத்தை இன்றைய தினம் பெறுவீர்கள். மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய பண வரவு அதிகரிக்கலாம். மனம் நிம்மதி அடையும். குதூகலமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை, ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயாருடைய வழிபாடு நல்லது. அறம் வளர்த்த நாயகியையும் நீங்கள் வழிபடலாம். சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய தேவியை வழிபட்டால் மிக நல்லது. பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும். புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். நன்மைகள் விளையும் நாள். உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் நல்லதொரு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களே, முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவது தினம் தினம் நல்லது. இன்றைய நாள் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் ஏற்படும். அந்யுன்யமாக இருப்பீர்கள். எதிர்பாராத வகையிலும் செலவுகள் ஏறலாம். சேமிப்பு சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். வியாபாரத்தில் லாபம் வருவதற்கான சூழல்களும் உண்டு. எதிர்பார்த்த வேலைகளை துரிதமாக முடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக செயல்பட்டு வெற்றியும் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 28ஆம் நாள். சுகஸ்தானத்தில் கேத்து பகவானும் ராசியினுடைய 9ஆம் வீடு சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 10ஆம் வீட்டில் ஜீவனஸ்தானம் தொழில் பாவகத்தில் ராகு பகவான் செவ்வாய் பகவானும், லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சூரிய பகவான் புதன் பகவானும், விரயஸ்தானத்தில் குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அவரோடு சூரிய பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். செயல்களில் இருந்து வந்த ஒருவிதமான மந்தத்தன்மை வெளிப்படலாம். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுங்கள் மிதுன ராசி அன்பர்களே. உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், குடும்ப சூழ்நிலைகள், எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதனை வெளிப்படுத்தாதீர்கள். அதுதான் உங்களுக்கு கௌரவம்.
உங்களை பற்றி இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை வெளிப்படுத்தும் பொழுது மற்றவர்களுடைய பார்வை உங்கள் மீது வேறு விதமாக தாழ்வாகத்தான் இருக்குமே தவிர உயர்வான பார்வை என்பது இருக்காது. எவ்வளவு சிரமங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தாலும் உங்கள் மனதிலேயே அவற்றை வைத்துக் கொண்டு முன்னேறுவதற்கான வழிமுறைகளை பற்றி ஆராயுங்கள். எதையும் முன் யோசனைகள் இல்லாமல் செயல்படுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு விஷயங்களை செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டும். எதிர்பாராத சில செலவுகள் காரணமாக சேமிப்புகள் குறையலாம். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். மனதில் புதுவிதமான செயல் திட்டம் பிறக்கும். விவேகம் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். ஆகவே மிதுன ராசி அன்பர்கள் ராசிக்கான சுப கிரக ஓரைகளை தெரிந்து கொண்டு அதன்படி செய்தால் ஓரளவிற்கு நன்மைகளை ரிப்பீட். சுப கிரக ஓரைகளை பார்த்து செய்யும் பொழுது ஓரளவாவது பலன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு பகவானோடு இணைந்தே இருக்கிறார். உங்களுக்கான வேலையில் சில தாமதங்கள் இருக்கும். எதிர்பாராத வகையில் சில செலவுகள் உண்டாகலாம். சோம்பல் அதிகரிக்கும். வேலையில் சரிவர வாய்ப்புகள் இருந்தாலும் கவனிக்க முடியாத ஒரு நிலையில் காணப்படுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. சேமிப்புகள் குறையும். ராகு பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். சனிக்கிழமை தினமாக இருப்பதாலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை இயலாதவர்களுக்கு ஒருவருக்காவது அன்னதானம் செய்வது நல்லது. வீண் செலவுகள் நீங்கும். பண குறைபாடு என்பது அகலும். எதையும் முன் யோசித்து வேலைகள் செய்ய வேண்டும். பிறருடைய வார்த்தைகளை நம்பி அப்படியே ஈடுபடாதீர்கள். உங்களுக்கான சுய சிந்தனைகளை பயன்படுத்துவது அவசியம். மற்றவர்களுடைய செயல்களை பார்த்து நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வைத்துக் கொள்ளாதீர்கள். விழிப்புணர்வு என்பது மிக மிக தேவை. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. குரு பகவான் ராசிக்கு 12ஆம் வீடு ரிஷப ராசியில் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது புதுமையான நாளாக இருக்கும். எதையும் செய்வதாக இருப்பின் பொறுமையை கையாள வேண்டும். அவசரம் கூடாது. பிறருடைய பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதையும் புரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதையும் அறிந்து கொள்வீர்கள். ராசியினுடைய அமைப்பு படி இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக இருக்க நவ கிரகங்களுக்கு பால் அபிஷேகம் செய்தாலே போதும். ஓரளவிற்கு சுப பலன்களை பெற முடியும். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. இந்த நாள் அனுகிரகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 28ஆம் நாள். திருப்பணி சார்ந்த செயல்களில் ஈடுபாடு ஏற்படும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அயல்நாட்டு தொடர்பான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும்.
மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கடகராசி அன்பர்களே. ராசிநாதன் சந்திர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் சகோதர பாவகத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். லாபம் நிறைந்த நாள். தொழில் சார்ந்த செயல்களில் மனம் லயிக்கும். தனியாக ஒரு சில வேலைகளை கவனிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். தனிப்பட்ட விஷயங்களை பற்றிய விவரங்களை வெளியிடத்தில் யாரிடத்திலும் சொல்லாமல் இருப்பது நல்லது. புதிய விஷயங்களை கண்டுபிடிப்பீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் இருக்கும். முயற்சிகள் கைகூடும். அனுகூலம் நிறைந்த நாள். உபரி வருமானம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். நினைத்தபடியாக இன்றைய நாளுக்கான வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அந்யுன்யம் காணப்படும். மன உருக்கத்தோடு சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். எதை ஒன்றையும் நீங்கள் பார்க்கும் பொழுதே அதனை செய்ய வேண்டும் என்கிற கற்பனை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அயராது உழைக்கக்கூடியவர்கள், நல்ல உழைப்பாளர்கள் நீங்கள். ஆகவே கடகராசி அன்பர்களை தைரியத்திற்கு குறைவிருக்காது. எதையும் நேர்மறையான விஷயங்களோடு செய்யக்கூடியவதால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த செயல்பாடுகள், பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக மிக நல்லது. ஈடுபாடு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் மிகுதியாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். மன அமைதி கிடைக்கும். மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் லயிக்கும். ஆனந்தம் பிறக்கும். ஆயிலியம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அனுகூலம் நிறைந்த நாள். வருமானம் சம்பந்தமான வளர்ச்சி அதிகரிக்கும். முயற்சிகள் கைகூடும். சனிக்கிழமை தினமாக இருப்பதால் பெருமாள் வழிபாடு நல்லது. புதிய விஷயங்கள் மீது நாட்டம் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 28ஆம் நாள். வேலைகளில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் ஏற்படும். மனதை வருத்தி கொண்டிருந்த சில பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும். எதிர்பாராத வகையில் திடீர் திருப்பங்கள் காரணமாக நன்மைகள் ஏற்படும். சிம்மராசி அன்பர்களே, சனிக்கிழமை தினம் வளர்பிறை சதுர்த்தி, அதாவது சுக்ல சதுர்த்தி என்பார்கள். தேய்பிறையில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி போலவே வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுக்கு மோதகம் வைத்து அவல் பொறி கடலை வைத்து நைவேத்தியம் செய்து அவற்றை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். பூரணமான செல்வ வளர்ச்சி ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். செழிப்பு உண்டாகும். வீட்டில் வளம் பெறுவீர்கள். கடினமான வேலைகளை கூட மிக சாதாரணமாக முடிக்கக்கூடும். கால்நடை வளர்ப்பு துறைகளில் லாபங்கள் பெறுவீர்கள். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமைய போகிறார். சந்திர பகவான் நெல் காரகத்துவம் பெற்றவர். விவசாயம், தண்ணீர் இதை சார்ந்த காரகத்துவம் பெறுவதால்
அவர் உங்களுக்கு லாபத்தில் வரும்போது நல்லதொரு பலன் கிடைக்கும். புதுமையான விஷயங்களில் ஆர்வங்களோடு வேலைகளை கவனிப்பீர்கள். ஆதரவு நிறைந்த நாள். களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானும் ராசியினுடைய 10ஆம் வீட்டில் குரு பகவான், 8ஆம் ஸ்தானத்தில் ராகு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், பாக்யஸ்தானத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை அமைகிறது. சுக்கிர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். தந்தைக்குண்டான நிலையில் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும், உற்சாகம் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான் உடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. சுக்லபக்ஷ சதுர்த்தியாக வருவதால் மகம் நட்சத்திரக்காரர்கள் மறவாமல் விநாயகர் பெருமானுக்கு தேங்காய் சமர்ப்பித்து அருகம்புல் சாற்றி வழிபாடு செய்வது நல்லது. பூரணமாக இருப்பதற்கு ஒரு கட்டி வெல்லத்தையும் 2 தேங்காய்களையும் தனியாக சமர்ப்பணம் செய்துவிட்டால் அதுவே பிரசாதமாக நைவேத்தியமாக மாறிவிடும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் ஏற்படும். வேலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். சில பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினமாக இருப்பதால் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரையும் வணங்கிவிட்டு வாருங்கள். கூடுமான வரையில் வில்வத்தினால் அர்ச்சனை செய்து துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள், அதுவே நல்லது. திருப்பங்கள் உண்டாகும். எதிர்பாராத திடீர் வருமானம் கிடைக்கும். நன்மைகள் பெறுவீர்கள். லாபம் அதிகரிக்கும். எதிர்காலத்திற்குண்டான விஷயங்கள் கை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் ராசிக்கு 9ஆம் வீட்டில் பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான், சுக்கிர பகவான் மற்றும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ஆக உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த நாள். புதுமையான விஷயங்களில் மேன்மை பெறுவீர்கள். ஒவ்வொரு செயல்களிலும் ஆர்வம் மிகுதியாகவே இருக்கும். நன்மைகள் விளையும் நாள். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 28ஆம் நாள். நண்பர்களுடைய வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். தொழில் அபிவிருத்திக்கான முயற்சிகள் அதிகரிக்கும். செயல்களில் துரிதம் உண்டாக்கும். உழைப்புக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். செயல்களில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். கன்னிராசி அன்பர்களே, உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகம் உண்டாகும். மறைவான சில விஷயங்களை பற்றிய புரிதல் ஏற்படும். சுபம் நிறைந்த நாள். ராசியிலேயே கேத்து பகவானும் 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் சனீஸ்வர பகவான். 7ஆம் வீடு ராகு பகவான், செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வதால் நண்பர்களிடத்தில் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். எதிர்பார்த்த பலன்கள் சுப பலன்களாகவே அமையும். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சூரிய பகவான், உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் குரு பகவான், தொழில் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ஆகவே கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவும் யோகம் பரிபூரணமாக கிடைக்கும் நாள்.
நினைத்த எல்லா வேலைகளையும் மிக துரிதமாக முடிப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமைவதற்குண்டான அற்புதமான நாளாக இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், அஷ்டமஸ்தானத்தில். ஒத்துழைப்பு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு வகையில் அங்கீகாரம் கிடைக்கும். மன நிறைவாக செயல்படுவீர்கள். முயற்சிகள் கை கொடுக்கும். அபிவிருத்திக்கான விஷயங்கள் நன்றாகவே இருக்கும். தொழிலில் நல்லதொரு வளர்ச்சியை பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை. அன்னை அபிராமி தேவியை வழிபாடு செய்வது விசேஷம். திருக்கடையூர் ஸ்ரீ அன்னை அபிராமியினுடைய அனுகிரகம் வேண்டி அபிராமி அந்தாதி திருப்பாடல்களை இந்த நாள் பாராயணம் செய்வது மிக விசேஷம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்களில் வேகம் இருக்கும். அங்கீகாரம் உண்டாகும். குழப்பங்கள் குறையும். பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுபம் நிறைந்த நாளாகும். சில புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். மறைவான சில விஷயங்களை புரிந்து கொள்ள முற்படுவீர்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. தடைப்பட்ட சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். பேச்சுக்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயர்வுக்குண்டான சூழல் அமையும். திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும். கால்நடை வேலைகளில் ஆதாயம் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயணங்களால் அலைச்சல்களும் நல்ல அனுபவமும் உண்டாகும். தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டிய நாள். ராசிநாதன் சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவானோடு சூரிய பகவானும் புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அஷ்டமஸ்தானத்தில் 3ஆம் வீட்டிற்குண்டான அதிபதியும் 6ஆம் வீட்டு அதிபதியுமான குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் வீட்டில் சந்திர பகவான், விரயஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதால் இந்த நாள் வளர்பிறை சதுர்த்தி, அதாவது சுக்லபக்ஷ சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை வணங்குவது மிக மிக சிறப்பு. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது, பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம், தப்பாமல் சார்வார் தமக்கு என்று விநாயக பெருமானுக்கான ஸ்லோகங்களையும் காயத்ரி மந்திரத்தையும் விடாது உச்சரித்து வருபவர்களுக்கு வேலைகள் நன்றாக நடக்கும். காரிய தடைகள் நீங்கும். செயல்களில் வேகம் பிறக்கும். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்திக் பிரசோதயாத் என்று விநாயக பெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு.
பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. தடைப்பட்ட வேலைகள் கிடைக்கும். சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இழுபறிகள் தாமதங்கள் விலக்கும். பேச்சுக்களில் மற்றும் கவனம் வேண்டும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு சிறப்பு. ராகு பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு 2ஆம் வீடு அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி, வருமானத்திற்குண்டான அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். உயர்வுக்குண்டான சூழல் அமையக்கூடும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை வேலையில் வளர்ச்சி இருக்கும். திடீர் நெருக்கடிகள் ஏற்படும். கால்நடை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் உண்டாகும். வெளியூர் தொடர்பான வேலைகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. சுக்லபக்ஷ சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுக்குண்டான வழிபாடுகளை முறையாக செய்து வந்தாலே நவகிரக தோஷங்கள் நீங்கும். ஆகவே விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டிய நாள். வெளியிடங்களில் செல்பவர்களுக்கு அனுபவங்கள் உண்டாகும். உத்தியோக ரீதியாக அலைச்சல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். விவசாயம் சார்ந்த விஷயங்களில் தெளிவு தேவை. இந்த நாள் வழிபாடு முறைகளை மேற்கொள்ளும் பொழுது அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 28ஆம் நாள். வேலைகளில் கவனமாக இருங்கள். சனிக்கிழமை தினம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லது. வித்தியாசமான கற்பனை சார்ந்த சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். எதிலும் கோபம் இல்லாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் உணர்ச்சி வசப்படுவது கூடாது. கலை சார்ந்த துறைகளில் புதிய அனுபவங்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலும் உணவு சார்ந்த விஷயங்களிலும் விழிப்புணர்வு வேண்டும். பிள்ளைகளால் அலைச்சல் அதிகரிக்கும். கடன் சார்ந்த விஷயங்களில் விவேகம் வேண்டும். தேடல் நிறைந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, சனிக்கிழமை தினமாக அமைவதால் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதோடு இன்றைய நாள் கற்கண்டு நிவேதனம் வைத்து அவற்றை பிரசாதமாக வரக்கூடிய பக்தர்களுக்கு, சேவார்த்திகளுக்கு கொடுப்பது மிக மிக நல்லது. ராசிநாதன் செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. 7ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் குரு பகவானும், அஷ்டமஸ்தானத்திற்கு சந்திர பகவானுடைய சஞ்சாரம் வரப்போகிறது. இந்த நாள் நீங்கள் அதிகமான ஒரு விஷயங்களை தேடிக்கொண்டே இருப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் தேவை. இறை வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். ராசிக்குண்டான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவான் ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. ராசிப்படி 7ஆம் வீட்டில் குரு பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. குழப்பங்கள் ஏற்படலாம். குடும்ப விஷயங்களில் மிக மிக கவனமாகவே இருங்கள். தேவையற்ற விஷயங்களுக்காக பேசி சிக்க வேண்டி இருக்கும். வித்தியாசமான கற்பனை உண்டாகும். குழப்பத்தின் காரணமாக சில சிந்தனைகள் போக்கில் மாற்றம் வரும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களே, கலை சம்பந்தமான துறைகளில் புதிய அனுபவங்கள் ஏற்படலாம். விழிப்புணர்வு வேண்டும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். எந்தவிதமான பிரச்சனைகளையும் உருவாக்காமல் இருக்க பொறுமை நிதானம் தேவை. கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக, ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக என்று ஸ்ரீ விஷ்ணு பரமாத்மாவை ஜீவாத்மாவை நீங்கள் வழிபாடு செய்தால் மிகுந்த நலம் பயக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் நிறைந்த நாள். பொறுமை நிதானம் அவசியம். கடன் சம்பந்தமான விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் நிதான போக்கை கடைபிடியுங்கள். பிள்ளைகளால் அலைச்சல் அதிகரிக்கும். விழிப்புணர்வு என்பது தேவை. இந்த நாள் ஆரோக்கியம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 28ஆம் நாள். பயணம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடும். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது. முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர சகோதரி பாவகத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் ராகு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ராசிநாதனான குரு பகவான் 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். எந்தவிதமான சங்கடங்களும் இந்த நாள் இருக்காது. பெரிய அளவில் பாதிப்புகள் ஏதும் காணப்படாது. பழைய வாகனங்களை மாற்ற சிந்திப்பீர்கள், செயல்படுத்துவீர்கள். புதிதை வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். திறமைக்கு ஏற்றபடி உயர்வு கிடைக்கும். உத்தியோக வேலைகளில் மதிப்பு அதிகரிக்கும். வெற்றி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான் செவ்வாய் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான் தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய வழிபாடு நல்லது. சதுர்த்தி நாள், அதிலும் சுக்லபக்ஷ சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி நாளில் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு மோதகம், அவல் பொறி, கடலை, சுண்டல் வைத்து நைவேத்தியம் செய்து வழிபடலாம். உங்களுக்கு தெரிந்த ஸ்ரீ விநாயக பெருமானுடைய ஸ்லோகங்களை உச்சரிப்பதே விசேஷம். 5 கரத்தனை, ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை, நந்தி மகண்டனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோமே. ஆகவே மூலம் நட்சத்திரக்காரர்கள் இந்த ஸ்லோகத்தை உச்சரித்து வேலைகளை கவனிக்கலாம். எண்ணங்கள் கைகூடும். வெளியூர் தொடர்பான விஷயங்கள் கைமேல் பலன் தரும். நல்ல எண்ணங்கள் உருவாக்கும். ஒத்துழைப்பு ஏற்படும். அனுசரித்து செல்ல வேண்டும். குடும்ப உறவில் எந்தவிதமான தாக்கங்களும் இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினமாக இருப்பதால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு வில்வ அர்ச்சனை செய்வது நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களே, பிறரிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து சென்றால் எல்லாமே நல்லது. சில பிரச்சனைகள் படிப்படியாக குறைய வாய்ப்புகள் உண்டு.
உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானுடைய ரிப்பீட். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சனிக்கிழமை தினத்தில் யார் ஒருவர் சிவ மந்திரத்தையும் சிவபெருமானுக்குண்டான மந்திரங்களை பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் என்பது இருக்காது. ஆகவே இந்த நாளில் வேயிரு தோழி பங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம் 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று இந்த நவகிரகங்களினுடைய தாக்கத்தை நீக்கும் பதிகம். அதை முழுமையாக 10 பதிக பாடல்களையும் பாடி பாராயணம் செய்தால் நவகிரக தோஷங்கள் இருக்காது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வெற்றி நிறைந்த நாளாக அமையும். உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். திறமைக்குண்டானபடி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். புதியதொரு வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான யோகம் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 28ஆம் நாள். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் உங்கள் ஆட்சிநாதன் ராசிநாதன் சனீஸ்வர பகவானே. ஆக நவகிரக கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. கூடுமான வரையில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு எல் தீப முடிச்சுகளை விளக்காக ஏற்றி வழிபட்டால் நல்லது. மகர ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் வேலையாட்கள் காரணமாக மாற்றங்களை உருவாக்குவீர்கள். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் சாதகமான நல்ல முடிவுகள் கிடைக்கும். கடன் சார்ந்த சில உதவிகள் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் வழியில் புரிதல் ஏற்படும். சுபகாரியம் தொடர்பான பயணங்கள் ஈடேறும். உத்தியோகம் சார்ந்த வேலைகளில் திறமைகள் வெளிப்படும். பண வரவு நிறைந்த நாள். தொழிலில் முயற்சிகள் கை கொடுக்கும். வாடிக்கையாளர்களுடைய வருகை கணிசமாக உயரும். வீடு, மனை, இடம், வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். ராசியினுடைய 4வது வீட்டில் சுக்கிர பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். பஞ்ச பூதங்களுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆகவே மகர ராசி அன்பர்களே, பஞ்சபூத வழிபாடு என்பது தினம் தினம் செய்யும் பொழுது நவ கிரகங்கள் உங்களுக்கு நல்லருள் புரிவார்கள். 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் விரையாதிபதி குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் புதன் பகவானோடு இணைந்து இருக்கிறார். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் பிறக்கும். வேலையாட்களுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் புதிய விஷயங்களை புகுத்துவீர்கள். புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி காட்டுவீர்கள். சாதகமான முடிவுகள் கிடைக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அன்னையை வழிபாடு செய்வது நல்லது.
சாதகமான முடிவுகள் கிடைக்கும். கடன் சார்ந்த உதவிகள் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் வழியில் புரிதல் இருக்கும். நன்மைகள் ஏற்படும் நாள். சுப காரியம் தொடர்பான பயணங்கள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே, முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை ஏற்படுத்தும். தனம் நிறைந்த நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் மதிப்பு கூடும், மரியாதை அதிகரிக்கும். சுபகாரிய எண்ணங்கள் கைகூடும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் ஈடேறும். மனதில் புரிதல் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 28ஆம் நாள். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். அவருக்கான காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் விளக்கேற்றி பாராயணம் செய்ய பூரணமான சுகம் பெறுவீர்கள். உடல் நலம் சீராகும். மனநலம் நன்றாக இருக்கும். சனீஸ்வர பகவான் கர்ம காரகன். ஆகவே உங்களுடைய வேலைகளை மிக சரியாக, நேர்மையாக, நியாயமாக செய்யுங்கள். எளிமையாக இருப்பவர்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். பொறுமை, நிதான போக்கு தேவை. இலக்கியம் சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். புதிய வகையான ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆடை சேர்க்கை உண்டாக்கும். மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். கும்பராசி அன்பர்களே, முயற்சிக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வருவாயை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மனதில் தீர்க்கமான முடிவுகள் பிறக்கும். அதிகமான நன்மைகள் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான். ஆகவே அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்களில் ஆர்வம் இருக்கும். இலக்கியம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றங்கள் பிறக்கும். புதிய வகை பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நல்லிணக்கம் உண்டாக்கும். பொறுமை, நிதானம் உங்களுக்கு மிகப்பெரிய விருத்தியை ஏற்படுத்தி தரும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. காளி தெய்வத்தை வணங்கலாம். சனிக்கிழமை தினமாக இருப்பதால் வெற்றி வாய்ப்புகளை அதிகரிக்க செய்வீர்கள். மறைமுகமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். முயற்சிக்கு உண்டான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானம் வருமான பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வருவாயை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. முடிவுகள் பிறக்கும். நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். குரு பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீட்டு அதிபதி அவர். குடும்பஸ்தானாதிபதி குரு பகவான் வீடு, மனை, வண்டி, வாகனத்திற்குண்டான பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும். தீர்க்கமான சிந்தனைகள் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான விஷயங்களில் நாட்டம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே,
உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சனிக்கிழமை தினம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது வாக்குஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். இறை சார்ந்த வேலைகளில் ஈடுபாடு உண்டாகும். காப்பக வேலைகளில் சாதகமான வாய்ப்புகள் கிட்டும். தன வரவுகள் மிகுதியாக்கும். கையிருப்புகள் அதிகரிக்கும். வருமான ஸ்தானத்திலேயே சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவானும் 6ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவானும் 7ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவானும் சஞ்சாரம் செய்கின்றனர். ஆகவே வரக்கூடிய வருமானத்தின் மூலம் சேமிக்க முற்படுவீர்கள். வங்கி கணக்குகள் அதிகரிக்கும். அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மன தெளிவை ஏற்படுத்தும். மனவளக்கலையில் ஒருவிதமான ஈர்ப்பு உண்டாகும். புதிய வேலைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். பிறருடைய உதவிகள் கிடைக்கும் நாள். சதுர்த்தி தினம் விநாயக பெருமானுடைய சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் அவல் பொரி, கடலை மற்றும் மோதகம் வைத்து நைவேத்தியம் வீட்டிலும் வழிபடலாம், கோவிலுக்கும் செல்லலாம். சுக்லபக்ஷ சதுர்த்தி என்று பெயர். செல்வாக்கு, செல்வ செழிப்பு, உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலை அனுகூலமாக இருக்க விநாயக பெருமானை வழிபடுங்கள், அதுவே நல்லது. 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்திலேயே கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் இந்த சதுர்த்தி நாளில் அருகம்புல் சாற்றி சிதற்காய் உடைத்து வழிபாடு செய்யுங்கள், நல்லதே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். தெய்வ பணிகளில் நாட்டம் இருக்கும். சாதகமான வாய்ப்புகள் அமையும். கையில் இருப்புகள் அதிகரிக்கும். வங்கி கணக்கு உயரும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபட்டால் நல்லது. அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகள் கிடைக்கும். தெளிவு ஏற்படும். மன நிம்மதி பெறுவீர்கள். அனுகூலமான பலன்கள் உண்டு. பண வரவு அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ பெருமாள் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது நல்லது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாள். வேலையிலிருந்து வந்த தாழ்வுகள் நீங்கி மன நிம்மதி பெறுவீர்கள். தடை தாமதங்கள் குறையும். புதிய வேலையில் உற்சாகம் பிறக்கும். மன ஈடுபாடு அதிகரிக்கும். நேர்மையான சிந்தனைகள் உண்டாகும். தொழிலில் விருத்தி காண்பீர்கள். இந்த நாள் எண்ணத்திலும் உள்ளத்திலும் அழகு அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் மன அமைதி, எண்ணத்தில் தெளிவு, நினைத்த காரியங்கள் சிறப்பாக நடக்க நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ.